சென்னை தரமாணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குனர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாநில தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி பெண் ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் அவர்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் டி. தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. எங்கள் முக்கிய அம்ச கோரிக்கைகளாக மே மாதம் கோடை விடுமுறை முழு மாதமாக விட வேண்டும். தற்பொழுது 15 நாட்கள் விடப்பட்டுள்ள கோடை விடுமுறை முழு மாதமாக விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். 28,000 காலி பணியாளர்களை நிரப்ப வேண்டும். தற்பொழுது 7,000 காலி பணியிடங்கள் மட்டும் நிரப்பி உள்ளது. மீதி உள்ள 21,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள் 2 மையங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறைக்க வேண்டும். உதவி ஆளில்லாமல் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோரிக்கை செவி சாய்க்கவில்லை என்றால் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். போராட்டம் முடியும் தருவாயில் வெயிலின் தாக்கத்தால் ஒரு பெண்மணி மயங்கி விழுந்தார். உடனே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவல்துறையினரும் சேர்ந்து ஏற்கனவே பாதுகாப்பு கருதி தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது சலசலப்பு ஏற்பட்டு பிறகு அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். கோடை விடுமுறை வழங்க வேண்டும் ஒரு மாதம் வழங்க வேண்டும் விடுமுறை வழங்க வேண்டும் ஒரு மாதம் வழங்க வேண்டும். செய்துவிட மனமில்லையா பெரிய குழந்தைகள் வீட்டிலே இந்திய தொழிற்சங்கம் CITO ஊழியர்கள் ஆசிரியர்கள்